ஹாய், வெல்கம். இன்னைக்கு மூவி மேக்கர்ன்ற ஒரு பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் டூல் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் பேஜில் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி ஆட் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். இதில் வந்து ஆட் கிளிப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உள்ள வீடியோஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து மிஸ்பிளேஸ் பண்ணோம், அதாவது இந்த ஃபஸ்ட் ஸ்லைடை வந்து செகண்ட் லாஸ்ட்டில் இப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் எண்டில் ஆட் பண்ணோம், ஏதாச்சும் ஸ்லைடு ஏதோ வீடியோ இன்னும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் ப்ராஜெக்டில் நீங்கள் ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் பிகினிங்கில் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிகினிங் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணலாம். இல்லை இன் பிட்வீனில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் பொசிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அந்த எந்த இடத்துக்கு தேவையோ அங்கே ஆட் ஆகிடும். இப்போ நம்ம எண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ட்ரிம் ஆப்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த வீடியோ ட்ரிம் பண்ணணுமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மோர் டூல்ஸில் ட்ரிம்ன்ற ஆப்ஷனை ட்ரிம் வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட் ட்ரிம்மர் ரிமூவ் ட்ரிம்மர்லாம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆட் ட்ரிம்மர் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோவும் காப்பி ஆகிடும். இப்போ உங்களுக்கு எந்த வீடியோ டிஸ்பிளே ஆகணுமோ அதை வந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த செக் லைன்ஸ் எல்லாம் வந்து கட் ஆகிடும். அன்செக் லைன்ஸ்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு எண்டில் வேணும்னா இப்படி சூஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து வீடியோஸ் வந்து கட் ஆகணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உள்ளதை வந்து இப்படி நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா இப்போது இந்த பார்ட்டெல்லாம் கட் ஆகிடும், மீதி உள்ளதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இல்லை நமக்கு சென்டரில் உள்ள ஸ்லைட்ஸ் மட்டும் கட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சென்டரில் உள்ள ஸ்லைட்ஸை காப்பி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி செக் லைன்ஸ் எல்லாம் வந்து கட் ஆகிட்டு மீதி உள்ள பேலன்ஸ் ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் இது வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் அந்த ப்ரிவியூவில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மட்டும் கட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மற்ற வீடியோஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிட்டு பேலன்ஸ் உள்ள ஸ்லைட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் உள்ள உங்களுக்கு வந்து சவுண்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இப்படி ப்ளே பண்ணும்போது இதில் உள்ள சவுண்டெல்லாம் கேட்கும். உங்களுக்கு அந்த நாய்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மினிமல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் உள்ள வீடியோவில் உள்ள சவுண்ட் எதுவுமே உங்களுக்கு கேட்காது. நெக்ஸ்ட்டு வீடியோ எப்படி கிராப் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதில் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல்ஸில் இங்கே ஒரு ஆப்ஷன் கிராப் வீடியோன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ இப்போ சப்போஸ் வந்து இதோட சைஸ் செலக்ட் ரேஷியோவில் போயிட்டு என்ன ரேஷியோஸில் எப்படி டிஸ்பிளே ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணோன்னா இப்படி சென்டரில் என்லார்ஜ் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரீ இதெல்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு வியூபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ டெக்ஸ்ட் எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு இதில் மூவ் டூல்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் என்ன ஸ்டைலில் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேர்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஃப்ளைன் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் எந்த இடத்துல வரணுமோ இப்போ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கலர்ஸ் வேணால் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு க்ரீன் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து ஃபுல்லாக க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ கொடுத்துட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணணும். நீங்கள் சைஸ் என்லார்ஜ் பண்ணோம் வியூபிளானா இந்த மாதிரி கிளிக்
இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஜூம் இன் பண்ணலாம், இல்லைனா ஜூம் இப்படி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் வந்து இங்கே வீடியோவில் டிஸ்பிளே ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு மியூசிக் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து எடிட் சவுண்ட் ட்ராக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இன்சர்ட் மியூசிக் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்சர்ட் மியூசிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து லோக்கல் மியூசிக் ஃபைல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து எதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை வேறு ஏதாச்சும் சைட்டில் இருந்து மியூசிக் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உள்ள டவுன்லோட்ஸில் போயிட்டு இங்கே என்ன மியூசிக் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக் ஃபுல்லாக இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு மியூசிக்கும் அந்த வீடியோவில் உள்ள சவுண்ட் நாய்ஸும் கேட்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் உள்ள சவுண்ட் வேணாம் அப்படின்னா இந்த வீடியோவில் உள்ள இந்த வால்யூமை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இல்லை பேக்கில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணலான்னா சேவ் வீடியோன்னு கொடுத்துட்டிங்கன்னா டி வாண்ட் டு சேவ் இந்த கரண்ட் ப்ராஜெக்ட் எஸ் அப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து மேபி லேட்டர் இது வந்து ஃப்ரீ ஆப் வெர்ஷனில் நம்ம இருக்கோம். சப்போஸ் இன்னும் நீங்கள் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த ஆப்பை கெட் பண்ணலாம். மேபி லேட்டர் அப்படின்னு கொடுத்துடுங்க. இப்போ வீடியோ ரெசல்யூஷன்ஸ் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஹெச்டி இல்லாமல் ஃபுல் ஹெச்டி சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் வீடியோ ஃப்ரேம் ரேட் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துடுங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன இதோட ஃபைல் நேம் வச்சுக்கலாம், பீச் அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படி சேவ் ஆகிக்கட்டும். மூவி மேக்கர்ன்ற வீடியோ எடிட்டிங் டூலில் உள்ள பேசிக்காக என்ன பண்ணலாம், அதாவது எப்படி ப்ராஜெக்ட் ஆட் பண்ணலாம், எப்படி ட்ரிம் பண்ணலாம், எப்படி அப்லோட் பண்ணலான்றதை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். தேங்க்யூ காய்.